மலாக்கா நீரிணை மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டுள்ள சென்யார் புயல் மேற்கு தென்மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலை சூறாவளி புயலின் தீவிரத்தோடு இருந்து பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும் என தகவல். சென்யார் புயலால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிரத்தை தக்க வைத்து பின்னர் படிப்படியாக புயல் வலுவிழக்கும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்தம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நாளைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் எனவும் கணிப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம் என கணிப்பு. தேதி நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் மாவட்டங்களில் கனமழை. 29ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதி கனமழை பெய்யலாம் என எச்சரிக்கை. இருபத்தி தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டையில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவை நேரில் சந்தித்து பதவி விலகல் கடிதம் அளித்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் திமுக அல்லது தவிகவில் இணைய உள்ளதாக தகவல். இரட்டை இலை சின்னத்தில் நின்று வென்றதையும் துறந்து புதிய பாதையில் பயணிக்க திட்டம். அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கி ஆட்சியை பிடித்த முதல் தேர்தலிலே எம்எல்ஏ ஆனவர் செங்கோட்டையன். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுகவின் முக்கிய முகமாக பார்க்கப்பட்டவரின் அடுத்த கட்ட திட்டம் என்ன என பலரும் எதிர்பார்ப்பு. இந்திய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டதன் 76வது ஆண்டு விழா கொண்டாட்டம். हम भारत के लोग நாடாளுமன்ற பழைய கட்டடத்தின் மைய மண்டபத்தில் நிகழ்ந்த சிறப்பு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அரசியல் அமைப்பை தோற்றுவித்தவர்களின் கனவை நனவாக்கும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செயலாற்றுவோம் என பிரதமர் மோடி பதிவு. வலிமையான இந்தியாவை கட்டமைக்கும் நமது திட்டங்களை மேலும் வலுப்படுத்துவோம் எனவும் உறுதி. அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாப்பாக இருக்கும் வரை ஒவ்வொரு இந்தியரின் உரிமைகளும் பாதுகாப்பாக இருக்கும் என ராகுல் காந்தி கருத்து. அரசியல் அமைப்பின் மீது எந்த வகையான தாக்குதலையும் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என உறுதிமொழி எடுக்கவும் நாட்டு மக்களுக்கு அழைப்பு. நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி உண்மையான கூட்டாட்சியை நிலைநிறுத்தவும் மாநில உரிமைகளை பெறவும் போராட தேவையான அனைத்தையும் செய்வோம்.
அண்ணல் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையை சுருக்க முயலும் சக்திகளை எதிர்க்க உறுதியேற்போம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. இந்திய குடியரசுக்கு அரசியல் அமைப்பை வடித்து தந்தவர்களை நினைத்து பெருமை கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. அரசியல் அமைப்பை கொண்டாடும் இந்த நாளில் நீதி, சம உரிமை, சகோதரத்துவத்தை நிலைநாட்ட தொடர்ந்து பயணிப்போம் எனவும் அழைப்பு. விடுதலை வீர தீரன் சின்னமலையின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியான மாவீரன் பொல்லான் முழு உருவச் சிலை மடக்குறிச்சி ஜெயராமபுரத்தில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழர்களை தேச விரோதிகள் போல் சித்தரிக்க முயலும் ஆளுநர் ஆர்.என். ரவியின் திமிரை அடக்குவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். மொழிப்பற்று குறித்து தமிழர்களுக்கு ஆளுநர் பாடமெடுக்க வேண்டாம் எனவும் காட்டம். தாக்குதல்ல மக்கள் வெளியாகிறதை தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசியிருக்கிறார். அவரை திமிர அடக்கணும். நம்ம தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டாம். அந்த பாடத்துல PhD வாங்கினவங்க நாங்க.